சின்னமொன்னம்பூண்டி நகர் வாசன் பலராம நம்பி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த பாட்டை எழுதினார். அவர் யாருன்னா பாஞ்சாலி அம்மனுக்கு ரொம்ப தொண்டு செய்யக்கூடியவர், இந்த கடவுளை வணங்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது கிளிப்பட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர், அவர் நாடக ஆசிரியர் தான். அவரும் நாடகம் நடிச்சவர். அவருக்கு 12-13 வருஷமா பிள்ளை இல்ல. அப்போது இந்த பலராம நம்பி கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு 13 வருஷமா பிள்ளை இல்ல, நான் போகாத இடம் கிடையாது, அல்ல கடவுளை வணங்காத கடவுள் இல்ல, எனக்கென்று ஒரு பிள்ளை இல்ல அப்படின்னு அந்த கோயில்ல சொன்னாராம் உட்காந்துன்னு. அப்பதான் அந்த பலராம நம்பி சொன்னாராம், நீ கவலைப்படாத, இந்த அம்பாள் என்பவள் அவள் யாகத்துல பிறந்தவங்க, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை குறைய தீர்ப்பதற்கு வந்து பாஞ்சாலனுக்கு மகளா போய் பிறந்தாங்க. அவங்கள்ட்ட நீ வேண்டுதலை வை, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டை எழுதுறாரு. அந்த கோயில்ல உட்காந்து இந்த பாட்டை எழுதும் போது நம்ம திருக்கோயில் உள்ள 28 ஜமா இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த பாட்டை அனுப்பினாரு. ஆனா யாருமே வந்து இந்த பாடலை வந்து சரிவர பாடல. அழுத்தி பாட சொன்னாரு, யாரும் பாடல. அதுக்கு பிற்பாடு என்கிட்ட கொடுத்தாரு, உங்க அப்பாட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் பாடினா செல்லிலே பாடி காட்டினேன். அப்படி பாடி அதை காட்டும் போது இது பொருத்தமா பாடுறது நீதான் குமாரு, இந்த பாட்டை நீ பாடினாரு. ஒவ்வொரு ஊரும் இந்த பாட்டை நான் பாடாத இருக்க மாட்டேன், எல்லா ஊர்லயும் பாடி இருந்தேன். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 6-8 மாசம் ஆகுது. குழந்தை இல்லாத இருந்த அந்த கிளிப்பட்டில இருக்கக்கூடிய குப்பன் என்று சொல்லக்கூடியவருக்கு 2 குழந்தை ரெட்டப்பறைய குழந்தை பிறந்துட்டு, 2 பையன். அப்படி பிறந்த போது அங்கிருந்து போன் பண்ணாங்க. பலராம நம்பி போன் பண்ணி, அப்பா நான் பாட்டு தான் நான் எழுதினேன், நீ ஒவ்வொரு நாளும் நீ அந்த கடவுள்கிட்ட வேண்டனியே அது பலனாகப்பட்டது, இன்னைக்கு வந்துருச்சு, இன்னைக்கு பலனு கொடுத்துக்கிற அந்த ஆத்தா குழந்தை 2 குழந்தை பிறந்துக்குது, அதனால நம்மள வர சொல்றாங்க, நீ வா போய் பார்த்துட்டு வரும்னாங்க. ஐயா என்னால வர முடியாது, எனக்கு நாடகம் இருக்குது, என்னால இவ்வளவு தூரம் வர முடியாது, நீ போனா என்ன நான் போனா என்ன, அல்ல கடவுளுடைய அருள், நான் பாடத்தால வரல, கடவுளுடைய அம்பாளுடைய அருள் இருந்தது, அவங்க 2 குழந்தை பிறந்திருக்குது, பரவாயில்ல அப்படின்னு இந்த பாட்டை எழுதினவரு பலராம நம்பி அவர் எழுதினாரு. அப்படியேப்பட்ட ஐயாவுடைய பாதங்களுக்கும் உங்களுக்கும் யாக பத்தினியாக விளங்கும்படியான இது டி கொணலவாடி சேத்திரத்திலே எழுந்தரில் இருக்கின்றாலே சக்தி ஒன்று சபை மகளாக இருக்கக்கூடிய ஐவருக்கும் மனையாக இருக்கக்கூடிய அம்பாள் இத பாஞ்சாலி அம்மனுடைய பாதங்களுக்கும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தீமிதியாகப்பட்டது முடிஞ்சிருச்சுமா. அல்லையா ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஆட்டெல்லாம் அப்படியே சாலையா வச்சு வந்து 18 முடிச்சு தீமிதி வைப்பாங்க. தீமிதியாகப்பட்டது முடிஞ்சிருச்சு, இப்ப நாடகம் வச்சுக்கிறாங்க. இதோ டி கொணலவாடி சேத்திரத்திலே இந்த அம்பாளுடைய பாதங்களுக்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாமை கோவில் தர்மகர்த்தா மணியம் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் மெம்பர்கள் பெரிய மனிதர்கள் நாடக ஆசான்கள் அவருடைய பாதங்களுக்கும் கலைவான்களுக்கும் வெளியூரிலே இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அன்பர்கள் அவருடைய பாதங்களுக்கும் பெற்றும் பெறாத என் தாய் தந்தை மார்களாக அமர்ந்திருக்கின்றார்களே அவருடைய பாதங்களுக்கும் நாடக குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய பாதங்களுக்கும் இந்த சிறியவன் என் சிறந்தாத்தி கரங்குப்பிட்டு போனானவர் வணக்கம். இப்போது தலைவர் பேரினால் கொண்டாடிய பிறகும் நாட்டாமை மணியம் பேரினால் கொண்டாடிய பிறகும் அத்திப்பாக்கத்தை சேர்ந்த ஆறுவீர் கலா ரசிகர் பழனி என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் அன்னாரர்கள் எனக்காக வாரி வாங்கியது 100 லட்சமாக பாவித்து ஏகபத்தினியா விளங்கும்படியான பாஞ்சாலி அம்மனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் வேதியம். இதே நல்ல நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த மனிதனமா இதே ஊர் தானே, இதே டி கொணலவாடி சேத்திரத்தில் இருக்கும்படியான மணி என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் ஆறுவீர் ஐயா அவர்கள் இதை எனக்காக வாரி வாங்கியது 100 லட்சமாக பாவித்து ஆயர்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி இருந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் குறை என்பதும் இல்லாமல் சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஒருவர் பெயரை சொல்லாமலே நம்ம பேரை சொல்லவானா, அம்மன் பேரை சொன்னால் போதும் அப்படி என்று அம்மன் பேரினால் எனக்காக கொடுக்கப்பட்டது 100 லட்சமாக பாவித்து இதோ இருக்கும்படியான அந்த அம்மனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஜிவேதயம். பணம் கொடுத்தவர்களுக்கும் அமர்ந்த சபையோர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். நல்லா இருமா, நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்றியா? இருக்கட்டும். இப்போ அது யாரை பார்க்கணும்? ஐயோ ஐயோ எங்க வீட்டுக்காரு, எங்க மாமா, எங்க அத்தா, என்கிட்ட காட்டாத முகரி தீத்திடுவான். இப்போ அது யாருகிட்ட? எங்க மாமா இருந்தா
என் வீட்டுக்காரர் இருந்தா உங்கள் மனைவி சுபத்ரா தேவி வந்துக்கிறேன் சொல்லு சொல்லிட்டு வா. எங்க போன அத்தி பக்கத்தை சேர்ந்த உயர் திருவாளர் ஆரூர் ஐயா நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய கலா ரசிகர் இதை எனக்காக வாரி வாங்கியது 50 லட்சமாக பாவித்து ஆண்டவனுடைய அருளை பெற்று குமர குருவரன் குரத்தி வங்காளன் வள்ளி தெய்வானை சமேதரர் அவர் பங்கிலே இருந்து குறை என்பதும் வராமல் மலை போல் வந்தாலும் பனி போல் விலகி அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். வேதயம் போய் சொன்னியா மகாராஜா? உங்கள் மனைவி உங்கள் இல்லத்தை அரசி சுபத்திர வந்திருக்காங்க, கூட மந்திரி நானும் வந்திருக்கேன். நீ வந்திருந்தா கிட்டேவா மறுபடி நம்ம 2 பேரும் ஓ போட சொன்னாரு. போட்டுருவாங்க 200ல. அவர் என்ன சொன்னார்னா அவர் எங்க இருக்காரு? உள்ள வாங்குறாரு. ஒரு சொல்றாரு புண்ணு தானே ஒரு காரியம் சொல்லி அவர் முகவாட்டம் எப்படி இருக்குது? அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருக்குது. சிச்சமா இருக்காரு கோமா இருக்காரு? அது சிச்சமாவா? நாளைக்கு சும்மா அவர் முதுகில பார்த்தா மச்சராக பார்த்த மாட்டேன். உங்க பேரு கட்டி இருக்குது. கட்டி இருக்குதா? சரியாப்பா நான் போய் வட்டா. ஓஹோ நான் எங்க மாமனை கூட ஏமான்றேன். நான் என் பொண்டாட்டி வந்து போயிடுச்சு. மாமா உங்களுடைய பாதாரங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய சுபத்ரா தேவி கோடானு சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று ஏன் சுகமாரு சொல்லும் நீ ஏன் சொல்லுன்னு கேக்குறேன். யாரா சொல்ற? யார் சொல்லிச்சு? நல்லா இரு. நல்லா இருக்கடா. நல்லா இரு. சுகமா இரு. நீ யாரா சொல்ற? நல்லா இரு. யார் சொல்றா? யார் சொல்றாரு? ஏன் சொல்ற? நீ சொல்ல கூடாது. நல்லா இரு சுகமா இரு. அவ யார் சொல்ற? மூணாவது வீட்டுக்காரன் சொல்லு. நல்லா எந்த மூணாவது? உங்க வீட்டு மூணாவது வீட்டு. யா மூணாவது வீட்டுக்காரன் பேர் என்ன? முனிசாமி. முனிசா. ஏய் நல்லா இருன்னு சொல்றாரு. நல்லா இரு சொல்றாரு.
எப்படி நல்லா இருக்குது? எப்படி நல்லா இருக்குது? எப்படி நல்லா இருக்கிறது? ஒரு பொண்டாட்டி வந்தா ஒரு இடத்துல வாய வைப்பாரு. வாய் வைப்ப. போற இடமெல்லாம் பொண்டாட்டி. போறவங்கலாம் பொண்டாட்டி. கல்லுல சிலை கட்டின ஆளு ஆம்பளையா பொம்பளையான்னு அவுத்து பாக்குற ஆளு இந்த ஆளு. நம்ம இந்த ஆளு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தாலி கட்டின்னு வந்து வந்தியே. எனக்கு என்ன வள்ளி விலாசத்துல எடுத்து கொடுத்த நகை போறான். தொப்புளோட தொங்குதா? தொப்புளோட தொங்குதா? கையும் கேடாச்சுங்க. தொப்புளோட தொங்குதா? எனக்கு கனியா ஆபரத்துல எடுத்து கொடுத்த பட்டு புடவை இந்தி தூய்தா? புரியுதா? நான் கூலிக்கு அறுத்தாலும் குர்னிக்கு அறுத்திருப்பேன். புதுவா அறுத்து பையனுக்கு நான் 16 வருஷமா வீணுக்கு தானா தாலியா இருக்கான். நான் வீட்டுக்கு தாலியா இருக்கான். தலையா இருக்கும். இதான் பண்றாங்க. அர்ஜுனா அம்மாக்கு 32 படம். ஏம்மா ஏம்மா இவரா கம்துரா ஆராயே. ஆய் பாதத்தை பணிந்தா ஜோய் 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 ஜோய். என்ன சொல்லலாம், கொண்டவன் சரியா இருந்தா குப்பையாரி சண்டை போடலாம். ஆமாமா. கொண்டவன் சரியா இல்லைன்னா கட்ட கம்பி ஆட்டி போறான்னா வருவான். கொண்டவன் கோணனா கண்டவன் கால விட்டுறான். அடிக்க முடியா இருக்கு. சும்மா மனசாட்சி மோனில வந்து நாளைக்கு மையாவே பா காந்துக்கி ஊதுறப்பா. நான் என்ன சொல்றேன்னா, கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். கல்லா குடிச்சாலும் கணவர் தான், புல்லா குடிச்சாலும் புருஷன் தான். அப்ப போட்டா குடிச்சா அவன் கல்லா முடியாது. எவன்தான் என் வீட்டுக்காரர் நான் போன வாடான்னு சொல்ல மாட்டேன். ஆமாண்டா, சொல்லிட்டியா? ஒருத்தங்களை யாருமே போனா வாடான்னு சொல்ல மாட்டேன்டா. ஆமா சொல்ல மாட்டேன். ஜாவா என்னமா நீ உன் வீட்டுக்காரர் இருக்காருன்னு இல்ல அரசே மட்டா பார்த்துருந்தா மரத்துல இருக்கலாம். ஆமாங்க. அதைய பார்த்தா கீழே தான் உயணும். செருப்பு காலை போட்டு போய் தான் மெரிப்பாங்க. அதை உண்மைதான். உன்னை சொல்லி குத்தமில்லை.